ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். தை மாத ராசி பலன். சூரியன் வடக்கு நோக்கி நகர்றார். உத்தராயண புண்ணியகாலம், மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது. அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இவர் ஜனவரி 13 காலம்பரை 5:43 24 தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார். பிப்ரவரி 11 வரைக்கும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார். இது அடியனுடைய புஷ்யபக்ஷாயன அம்சப்படி. வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி 14 பிற்பகல் 12:44 மகர ராசிக்கு பெயர்கிறார். 12 பிப்ரவரி 12 ராத்திரி கும்பராசிக்கு போகிறார். இப்போ இதற்கான கிரக நிலைகள்லாம் கொடுத்துருக்குறேன். சனி கும்பத்தில் தான் இருக்கார். மார்ச்சில் தான் பயிற்சியாகிறார். ராகு மீனத்தில் இருக்கார். அண்டு குரு வக்ரியா ரிஷபத்தில் இருக்கார். கன்னியில் கேத்து இருக்கார். இது இந்த மாதம் ஃபுல்லாக மாறல. சூரியன் தனுசுலேருந்து இப்போ மகரத்துக்கு மாறி இருக்கார். அந்த மகரத்துக்கு மாறுற நேரத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்கார். அண்டு தனுசு லக்னமாக இருக்கு. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்கு. 7க்குடையவர் லக்னத்தில் இருக்கார். திருமண வாய்ப்புகள் கூடி வருது. நான் மார்கழி மாதத்திலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். திருமண வாய்ப்புகள் இந்த எல்லா ராசிக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு கைகூடுறதுக்கான நேரம் இதுன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் கிரக நிலைகள் சொல்கிறது. கடகத்தில் வக்ரியாக இருக்கிற செவ்வாய் ஜனவரி 24 அதே வக்ரகதியோட மிதுனத்துக்கு மாறுறார். அண்டு புதன் அதே 24 ஜனவரி 24 ராத்திரி தனுசுலேருந்து மகரத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்கார், சனியோட சேர்ந்திருக்கார். அவர் 27 ஜனவரி 27 மீன ராசிக்கு போகிறார். உச்ச ராசி நோக்கி நகர்றார். இதுதான் கிரக நிலைகள். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பார்க்கறது, எப்போவுமே மாசாந்திர பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடந்த மாத பலன்களில் வருஷ பலன், சமீபத்தில் போட்ட வருஷ பலன், அதை கூட நீங்கள் போய் பாருங்கோ. புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ சொல்ல போகிறதுமே இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜோசியர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பப்ளிக்காக இதில் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போது உங்களுடைய பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஜாதகம் பிரிண்ட் எடுத்து தரும். அதில் கட்டங்கள் பார்த்துக்கோங்க. லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லக்னம் 1 அப்படியே ரவுண்டாக 12 வரைக்கும் எண்ணினோம். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்கு, ஓகே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன், எப்பப்போ மாறும்னு கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி இப்போ கோச்சார ரீதியாக எந்த கிரகம் உங்களுக்கு 6ல் இருக்குது, 8ல் இருக்குது, 12ல் இருக்குது, அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது, ப்ளஸ் இப்போ அந்த கிரகம் 6ல் இருக்கா, உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு 6க்கு வந்திருக்கா, 8க்கு வந்திருக்கா, 12க்கு வந்திருக்கா. இதை பார்த்துட்டேன்னா இது என்னென்னா துஷ்டானம்னு சொல்லுவாள். ஒரு பலன் கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது, நெகட்டிவ் பலனாக வரும் அப்படிங்கிற மாதிரி. அதே ஜனன ஜாதகத்திலே அது 6, 8, 12ல் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும். ஒரு கெடுதலும் இருக்காது, நல்லதும் இருக்காது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் தசா புக்திகள், என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறதுன்றது அந்த உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும். இப்போ கோச்சார ரீதியாக என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறது, அந்த தசையோட அதிபதி, குரு தசைன்னா குரு, புத புக்தினா புதன். ஸோ இந்த மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்கார், அவர் 6, 8ல் மறைஞ்சிருக்காரா இந்த கோச்சார ரீதியாக இந்த மாதத்தில். அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் ரொம்ப சுமாராக இருக்கும். என்ன சொன்னாலும் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதம் ஓடும் அப்படின்ட்டு.
இதை மனசில் வச்சுட்டு வரிசையாக ராசி பலன் பாருங்க, உங்கள் ராசிக்கான பலன் பாருங்க, உங்கள் லக்னம் எதுவோ அதற்கான பலனும் அந்த ராசிக்கான பலனையும் பாருங்க. மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது நம்ம ராசிக்கு போகலாமா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மீனராசி அன்பர்களே, அப்படியே ஜலராசி. நீங்கள் தான் மொத்த ராசிக்குமே நல்லது கெடுதல் பண்ணுறவா. மீனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷனுடைய 12ஆம் இடம் வாழ்க்கையே சுவைக்காது. ஓகே, உங்களுக்கு காலபுருஷனோட 10வது வீடு உங்களுடைய 11வது வீட்டுக்கு சூரியன் வரார். உடனே ஜோசியர்கள்லாம் சொல்லுவா 11ஆம் இடம் லாபம், அதனால சூரியன் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் போக்கிடும். இல்லை, அது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி. அவள் அந்த லாபம்னு சொல்கிறா. தனு தனா அப்படின்னு சொல்லுவா. 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம். உங்களுடைய 6ஆம் இடம்ங்கிறது சிம்மம். சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். எதிரிகள் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை விடும்போது. முக்கியமாக அரசாங்கத்தாரோட மோதக்கூடாது. கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவாழ்கிட்ட பகச்சிக்கக்கூடாது. எஸ்பெஷலி அரசியல்வாதிகள். கவர்மெண்ட் ஆஃபீஸில் உனக்கு என்ன தெரியும், எங்கள் ஆட்சிடா, அந்த வேலையை மீனராசி அரசியல்வாதி வச்சுக்காதீங்க. அது இன்னைக்கு நடக்காது, பின்னாடி தாக்கிடும். 7.5 சனி ஆரம்பம். சனி பார்த்துட்டே இருக்கார் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு. இப்போ சொல்லுவா இல்லையா, 7.5 சனி கஷ்டத்தை கொடுக்கணும். அது ஆக்சுவலாக கஷ்டம்லாம் கொடுக்காது, தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கும். நல்லது பண்ணால் நன்மை அதிகமாக தரும். 7.5 சனி ஆரம்பம். மார்ச்லேருந்து ஜென்ம சனி உங்கள் வீட்டுக்கே வந்துடுறார். கணக்கு மூட்டையை தூக்கின்னு வர்றார். ஒரு 2.5 வருஷமாக நீங்கள் பண்ண பாவம் புண்ணியம் எல்லாம் கணக்கெடுத்து வச்சுட்டு இருக்கார். அப்படியே தூக்கின்னு மீன ராசிக்கு வர்றார், உங்கள் ராசிக்கு வர்றார். கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி உத்தியோகம் பார்க்குறவங்களும் அரசியல்வாதிகளும். மற்றவாளுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஆனாலும் ஜாகிரதையாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு பண விரயமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏற்கனவே ராகு வேற உட்காந்துருக்கார், குழப்பத்தை கொடுத்துட்டுருக்காரு, ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறதுப்பா. ஒருவேளை உங்களுடைய இந்த மீன ராசியில் பிறந்த 2 லக்னக்காரா, ஓகே, ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் வீடு மீனம். அங்கே சந்திரன் இருக்குது. நீங்கள் பிறக்கும்போது அங்கே அது பூரட்டாதி நட்சத்திரமோ உத்திரட்டாதி நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரமோ, உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடம் தான் உங்கள் வீடு. மீனராசியில் பிறந்தவா ரிஷப லக்னக்காரா. இவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா காற்றுல அலப்பாஞ்சின்றே இருக்கும். தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்னா இருக்கும். இந்த தசை என்ன நடக்கிறதுன்னு பாருங்கோ, புத்தி என்ன நடக்கிறதுன்னு பாருங்கோ. அந்த கிரகம் இந்த மாதம் எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய மூமெண்ட் என்னன்னு கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. அது 6, 8, 12 இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு சேஃப், நன்னா இருக்குன்னு. அதே மாதிரி இன்னொரு லக்னக்காரா மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 3ல் சந்திரன், மீனராசியில் சந்திரன். அப்போ மீனராசிக்கார மகர லக்னக்காராலாக இருந்தால் ஒரு படபடப்பு இருந்துன்னு இருக்கும். அப்படியே புத்தி வேலை செய்யாது, டப்புன்னு அவசரப்படுவோம், ஒரு இரிட்டேஷன் வரும், கொஞ்சம் கர்வம் வரும், தப்பு மேலே தப்பு பண்ணுவோம். அப்போது நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய தசா புத்திகள், ப்ரெசண்ட் தசை அண்ட் ப்ரெசண்ட் புத்தி, அதனுடைய நாதர்கள் அதிபதிகள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கிறதுனா சுக்கிரன், அண்டு கேது புக்தி நடக்கிறதுனா கேது. இது எப்படி இருக்குது, இந்த கேது சுக்கிரன் எங்கே இருக்குது? இது உதாரணத்துக்கு சொன்னது. உங்களுடைய ஜாதகத்தில் போட்டிருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தேன்னா கம்ப்யூட்டரில் கிடைக்கிறது. பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ப்ரெசண்ட் தசை என்ன, அதில் புத்தி என்ன நடக்கிறது, எத்தனை நாளைக்கு நடக்கிறது, அந்த தசைநாதன் புத்திநாதன் இப்போ எப்படி இருக்கார், இந்த மாதம் ஃபுல்லாக எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், என்ன மூமெண்ட், இந்த இது கொடுத்துருக்கேன், பயிற்சிகள் கொடுத்துருக்கேன். அது எப்போ என்னதுன்னு பாருங்க. பயிற்சி கொடுக்காதது இந்த மாதம் ஃபுல்லாக அதே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு முயற்சி பண்ணலாம், சக்ஸஸ் ஆகிடும். மீனராசிக்காரரில் ஸ்டூடெண்ட் இருப்பா, படிக்கிறவா இருப்பா, கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும், பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும். ஓகே, பரீட்சை எழுத போது பயம் வராமல் இருக்கிறதுக்கு ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம்
அயக்ரீவம் உபாஸ்மகே, அயக்ரீவர் ஸ்லோகம். இதெல்லாம் சொன்னால் நடக்குமா? நோ. இதை சொல்லி பாருங்க, டெய்லி 10 தடவை சொல்லிட்டு உட்காந்து படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். 100%. 35 வயசில் பரீட்சை எழுதுகிறவாளுக்கும் இதே தான். 100% ஒர்க் அவுட் ஆகும். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ. மந்திர அப்படின்னா மன் அப்படின்னா மனம், திர அப்படின்னா செயல்பாடு, மந்திர திர அப்படின்னு வரும். அப்போ அந்த மனம் செயல்படுற விதம் ஹயக்ரீவர் குதிரை மாதிரி ஒரு வேகத்தை கொடுக்கும். மனுஷன் இதுவும் குதிரை முகம். ஹயக்ரீவர் அந்த குதிரை வேகத்தை கொடுக்கும் இந்த ஸ்லோகம். அப்போ உங்களுக்கு படிப்பில் ஒரு வேகம் வந்துடும். உத்தியோகம் பண்ணுறவாளுமே வேலை பார்க்கறது கற்றுக்கிற மாதிரி தான். இப்போ அவளுமே இந்த ஸ்லோகத்தை காத்தால வேலைக்கு போய் உட்காந்த உடனே சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறது நல்லது. ஜம்முன்னு வரும், நல்லபடியாக வரும். பிஸ்னஸ் பண்ணுறவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரார், பண இழப்புக்கு ஜாஸ்தி இருக்குது. சூரியன் வேற 11ல் இருந்து கெடுதலை பண்ணுவார். எதிரிகள் காத்துட்டே இருப்பா உங்கள் பிஸ்னஸை எப்படி அழிக்கிறதுன்னு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். மார்ச் மாதம் ஜென்ம சனி வரார். இப்போ இதுலேருந்து கரெக்ட் பண்ணிட்டு சனியை கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சனியை கரெக்ட் பண்ணுறது எப்படி? நன்மை மட்டுமே செய்யணும். பெத்தவாழை காலில் விழுந்துருங்கோ, சனி அப்படியே ஓரமாக போயிடுவார். நீ நான் என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா, அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன்பார். பேரண்ட்ஸ் பெற்றவங்க காலில் விழுந்துருங்க, நமஸ்காரம் பண்ணுங்க டெய்லி. அம்மா அப்பாவை கோச்சிக்காதீங்க. அம்மா அப்பாவை கடுமையாக சொல்லவே சொல்லாதீங்க. அவள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவள் திட்டி இருக்கட்டும், உங்களை உங்கள் லைஃப்பில் முன்னேற்றம் விடாமல் பண்ணி இருக்கட்டும், உங்கள் பொண்டாட்டியை திட்டி இருக்கட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்கள் கணவர்கிட்டேருந்து உங்களை பிரித்து கூட்டின்னு வரதா இருக்கட்டும், எது வேணாலும் பண்ணட்டும். அந்த அப்பா அம்மாவை சரணடைஞ்சிருங்கோ, சனி உங்களை காப்பாற்றிடுவார். ஜென்ம சனி வரும்போது உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, கிரக அமைப்புகள் நல்லா இருக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம். ஓகேவா? அடியே நமஸ்காரம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244